மேம், இப்போது மிதுன லக்னம் அவங்களுடைய லைஃப் டைம் எப்படி இருக்கும்? ஏன்னா குரு தான் சொசைட்டி. நம்ம சொசைட்டியில் எப்படி வாழ போகிறோன்றத நம்மளோட ஜாதகத்தை சொல்லக்கூடிய கிரகம் யாராக இருப்பார்னா குரு தான் இருப்பார். சனிக்கு நம்மளுடைய முப்பாட்டர் சொல்கிறோம், நம்மளுடைய கர்மா சொல்கிறோம், கரெக்டுங்களா? செவ்வாய்க்கு பெண்களாக இருந்த கணவர் சொல்கிறோம், ஆண்களுக்கு சுக்கிரன் சொல்கிறோம். நல்லது பண்ணுவாருன்னு பண்ண மாட்டார். ஸோ திருமண வாழ்க்கையில் பெரிய 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 கொஷின் மார்க். மிதுன லக்னக்காரங்களோ மிதுன ராசிக்காரங்களோ திருமண வாழ்க்கை சந்தோஷம் விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஜாப் கையில் வாங்கிட்டு விடுங்க, இல்லைனா விடாதீங்க. என்னுடைய முதல் அட்வைஸ் அதுதான். ரெண்டாவது, நீங்கள் பண தேவைக்கேற்ப கடன் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ராகு தசை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ராகு நல்லா இருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. ராகு நல்லா இல்லை அப்படின்னும்போது ஒரு முறை இதுக்கு போயிட்டு வரலாம், குக்கே சுப்பிரமணியம் கோயிலுக்கு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதுன லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்குன்னு ஹார்ட் ஒர்க்கிங்கே பண்ண மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. உட்காந்த இடத்துலேருந்தே டக் 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 டக்குன்னு பண்ணுறக்கூடிய யாருன்னா மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் மேம். இப்போது மிதுன லக்னம், மிதுன லக்னத்தின் கீழ் வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் என்னென்ன, அவங்களுடைய லைஃப் டைம் எப்படி இருக்கும்? மிதுன லக்னத்தில் நமக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிருகஷேடம் 2 பாதமும், திருவாதிரை 4 பாதமும், புனர்பூசம் 3 பாதமும் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிருகஷேடம் செவ்வாய், திருவாதிரை ராகு, புனர்பூசம் குரு. இப்போ எப்படி வரும் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மிதுனத்தோட அதிபதி புதன், புதன் ப்ளஸ் செவ்வாய், புதன் ப்ளஸ் ராகு, புதன் ப்ளஸ் குரு. ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ இதில் அவங்க எந்த நட்சத்திரம் வராங்களோ அதோடு சேர்த்தா போல் வரும். மிதுனம்னாலே ஒரு உபய லக்னம் சொல்லக்கூடிய ஒரு இது. உபயம்னா என்னென்னா இந்த 4 கார்னரில் இருக்கக்கூடியது. இப்போ நமக்கு 12 ராசி இருக்குல்ல, மீனம், மிதுனம், தனுசு, கன்னி, இந்த 4 கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு ராசியாவோ ஒரு லக்னமாவோ சொல்லப்படுது. ஏன் இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இந்த 4 கார்னரில் இல்லை குரு போய் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய செயல் பண்ண மாட்டார். லக்னத்துக்கோ ஒரு ராசிக்கோ குரு எவ்வளோ முக்கியம்? ஏன்னா குரு தான் சொசைட்டி. நம்ம சொசைட்டியில் எப்படி வாழ போகிறோன்றத நம்மளோட ஜாதகத்தை சொல்லக்கூடிய கிரகம் யாராக இருப்பார்னா குரு தான் இருப்பார். கரெக்டுங்களா? இப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கு நம்ம ஒவ்வொன்று சொல்கிறோம். சூரியனுக்கு அப்பா சொல்கிறோம், சந்திரனுக்கு அம்மா சொல்கிறோம், புதனுக்கு தாய்மாமா சொல்கிறோம், சனிக்கு நம்மளுடைய முப்பாட்டர் சொல்கிறோம், நம்மளுடைய கர்மா சொல்கிறோம், கரெக்டுங்களா? செவ்வாய்க்கு பெண்களாக இருந்த கணவர் சொல்கிறோம், ஆண்களுக்கு சுக்கிரன் சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லக்கூடியது குரு. நமக்கு சொல்லக்கூடிய ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி. சொசைட்டியில் நம்ம நல்லா இருப்போமா, பேரும் புகழமாக இருப்போமா, ஒரு அங்கீகாரத்தில் இருப்போமான்னு சொல்லக்கூடிய இடம் குரு. அவர் இந்த உபய லக்னத்துலேயோ ராசிலேயோ போய் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பலனை கொடுக்க மாட்டார். அதுக்கு இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக எது வரும்னா தனுசு வரும். தனுசு யாரோட வீடு? குருவோட வீடு. நல்லது பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார். ஸோ திருமண வாழ்க்கையில் பெரிய 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 கொஷின் மார்க். மிதுன லக்னக்காரங்களோ மிதுன ராசிக்காரங்களோ திருமண வாழ்க்கை சந்தோஷம் கொடுக்காது. இதுவே மிதுனத்தில் புனர்பூசம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் மிதுனத்தில் திருவாதிரையோ மிருகஷேடமோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திருமண வாழ்க்கை ஒரு பெரிய கொஷின் மார்க், கை கொடுக்கவே கொடுக்க. ஸோ அவங்க திருமண வாழ்க்கை பண்ணும்போது ஒரு மனுஷன் 28லேருந்து 30 வயது வரைக்கும் சொசைட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன, நம்ம திருமண வாழ்க்கை தான் நம்மளை கொண்டு போகுது. ஸோ அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடும். அதே மாதிரி மிதுனத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாப் எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு ஆசிலேஷனான ஜாபாக தான் இருக்கும். நம்ம இந்த கம்பெனியில் இவ்வளோ நாள் இருக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால இருக்க முடியாது. இது நம்ம ஒரு இடத்துல போகலாம், ஒரு பெரிய இடத்துல போய் உட்காரலாம் நினைப்பாங்க, இருக்க முடியாது. ஸோ ஆசிலேஷனாகவே இருக்கக்கூடிய லக்னம் தான் மிதுன லக்னம். இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த வரவிருக்கக்கூடிய 2026 இருக்கு இல்லையா, அவங்க எதெல்லாம் காஷியஸாக இருக்கணும்? ரொம்ப ஜாபை விடக்கூடாது. விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஜாப் கையில் வாங்கிட்டு விடுங்க, இல்லைனா விடாதீங்க. என்னுடைய முதல் அட்வைஸ் அதுதான். ரெண்டாவது, நீங்கள் பண தேவைக்கேற்ப கடன் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. இன்னொன்று, கண்டிப்பாக யாருக்கெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கோ இந்த வருடம் கல்யாணம் ஆகும். அதுவும் 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மிதுன ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். இந்த 90s கிட்ஸில் நிறைய பேர் எந்தெந்த ராசியில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
மிதுனத்தில் இருப்பாங்க, சிம்மத்தில் இருப்பாங்க, துலாமில் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் தடைப்பட்டவங்க, தாமதம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். மேம், இப்போது மிதுன லக்னத்துக்கான கோவில் தரிசனங்கள், இந்தந்த கோவில்கள் அவங்க கண்டிப்பாக லைஃப் டைமில் போய் தரிசனம் பண்ணணும், இனிமேலும் அவங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லாகவே அந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தரிசன கோவில்கள்லாம் இருக்கா? இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் நெல்லையப்பர் கோயில் இருக்குல்ல திருநெல்வேலியில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடிக்கடிக்கு போயிட்டு வரும்போதும் அவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் இப்போ மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ராகு தசை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ராகு நல்லா இருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. ராகு நல்லா இல்லை அப்படின்னும் போது ஒரு முறை இதுக்கு போயிட்டு வரலாம், குக்கே சுப்பிரமணியம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுவுமே நல்ல ஒரு சேஞ்ச். ராகு தசை இருந்தால் மட்டும், இல்லைன்னா வேண்டாம், போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைஃப் டைம் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய கோவில்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில், நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், எங்கே வேணாலும் அவங்க தரிசனம் பண்ணலாம். நல்ல மாற்றம் கொடுக்கும். என்னென்ன நிறங்கள் மேம் இவங்களுக்கான நிறங்கள்? இவங்களுக்கான கிளிப்பச்சை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை கலர் வந்து அவங்களுக்கான ஃபேவர். இதுவே புதன் வந்து சரி இல்லைன்னா அது யூஸ் பண்ண வேண்டாம், மற்றபடி அது யூஸ் பண்ணிக்கலாம். மேம், இப்போது இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து என்ன மாதிரியான குணாதிசயங்களோடு இருப்பாங்க மேம்? அவங்க புதன் அதிபதியாக வர்றதுனால ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கிங், ஸ்மார்ட் திங்கிங்காக இருப்பாங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க, மிதுன லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது ஒன்று. ரெண்டாவது புதன் ஆதிக்கம் ஜாஸ்தி அங்கே. ஸோ இந்த மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அவங்களோட இன்டெலிஜென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்கிங் ஒர்க்காக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கிங்கே பண்ண மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. உட்காந்த இடத்துலேருந்தே டக்குன்னு பண்ணுறக்கூடிய யாருன்னா மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்க தான். அப்போ வந்து ரொம்ப உடல் உழைப்பு போடக்கூடிய நபர்கள் வந்து இந்த கட்டத்தில் இல்லை. அதே மாதிரி அவங்க பார்க்கும்போதே சில ராசி, சில நட்சத்திரம்லாம் ஆள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரம்காரங்களாம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம். ஆள் நல்லா மெலீஸா, பாம்பு தேகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாம்பு மாதிரி நீட்டமாக இருப்பாங்க. ஃபேஸ்லேருந்து கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருப்பாங்க. மிருகஷேடமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க, ஒல்லியாலும் ஒரு மாட்ரேட்டில் இருப்பாங்க. இதே மிதுனம் ப்ளஸ் புனர்பூசமானு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிட்லர் குணமாக இருக்கும். ஹிட்லர் தன்மையாக இருக்கும் பார்த்தீங்களா, நான் சொன்னதான் செய்யணும், நான் பண்ணதான் செய்யணும். அதே மாதிரி டீச்சர், பிரின்ஸ்பால், இந்த போலீஸ்லலாம் ஒரு அதிகாரி தோணத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்புறம் அக்கௌண்டன்ட், இதிலெல்லாம் இருக்கக்கூடியவங்க மிதுனம் புனர்பூசம். இப்போ நீங்கள் ஒரு போலீஸோ இல்லை ஒரு அக்கௌண்டன்ட்டில் இருக்காங்கன்னா புத்திசாலித்தனம் வேணும்ல, அதுக்கு சொல்ல வரேன். சாதுரியமாக இருந்து பழகிறவங்க. மிதுனத்தோட அதிபதியே புதன் தாங்க. அப்படியே நழுவி போகிறவங்க யாருன்னா அப்படி அது வந்து மிதுனம் தான். எதையாவது ஒன்று போட்டு கிளப்பி விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுட்டு. அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்கன்னா அது பாட்டு வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா மிதுனம் தான். 2026 உங்களுக்கு எப்படி இருக்குமா? ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாற்றம் இல்லைனாலும் இந்த ஆண்டு என்ன நிறைய மாற்றத்தை அவங்க இந்த ஆண்டு நிறைய சந்திப்பாங்க. முதல்ல கல்யாணம் நடந்துடும், அதுதான் முக்கியமான விஷயம். நான் சொல்கிறேன் திரும்ப 2026 வந்து மிதுனத்துக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். சிலர் இல்லை, எனக்கான சேலரி இல்லை, எனக்கான வேலை இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான பின்னாடி உங்களுக்கு வரக்கூடிய காலம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி.